தலைக்கு மேலாக இருப்பதாக எண்ணுவது. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. இரண்டாவது, அறிவினாலே அம்பாளுடைய நாமங்களை சொல்வது. மன்னியது உன் திருமந்திரம். மூன்றாவது, அடியவரோடு கூடி முறைமுறையே மீண்டும் மீண்டும் அவள் நாமங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பஜனை. முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரம ஆக்கம பத்ததியே. பன்னுதல் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்லுதல் என்று பொருள். ஒருவன் யாராவது ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொன்னால் பன்னி பன்னி பேசுகிறான் என்று வழக்கத்தில் சொல்லுகிறோம் அல்லவா? ஆகவே அம்பாளுடைய நாமத்தை ஒரு முறை ஒருவர் சொன்னவுடன் மீண்டும் ஒரு முறை அதையே மற்றொருவர் சொல்லுவது முறைமுறையே பன்னுதல் என்பது பஜனை செய்வது. ஆகவே அம்பாள் திருவடி தலைக்கு மேலாக இருப்பது என்று எண்ணுவது முதல் வழி. அம்பாள் நாமங்களை சொல்வது இரண்டாவது வழி. அம்பாளின் அடியவர்களோடு கூடியிருந்து பஜனை செய்வது மூன்றாவது வழி. இந்த மூன்று வழியாலும் அம்பாளினுடைய கருத்தை, அம்பாளுடைய கருணையை நாம் பெற்றுவிடலாம் என்பதைத்தான் இப்பாடலின் மூலம் தெரிவிக்கின்றார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, செந்தி உள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பரம ஆக்கம பக்ததியே. அந்த அம்பாளை என்னதான் நாம் வணங்கிக் கொண்டே இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையேனும் அம்பாளிடத்திலே வேண்டுகிறோம். வேண்டுவன நிறைவேறிவிட்டால் உள்ளம் மகிழ்கிறது, வேண்டுவன நிறைவேறாவிட்டால் உள்ளம் தளர்ச்சி வருகிறது. ஆகவே சின்னாள் அம்பாள் திருவடியிலே பக்தியும், சில நாட்கள் அந்த பக்தியிலே தளர்ச்சியும் ஏற்பட்டு உலகியலில் விருப்பமும் நமக்கு மாறி மாறி ஏற்படுகிறது. ஆகவே நம்முடைய உள்ளம் தயிர் பானைக்கு உள்ளே மத்து இங்கும் பங்குமாக சென்று சென்று தவிப்பது போலே அம்பாள் திருவடியின் மேலும் உலகியல் மேலும் மாறி மாறி அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த உண்மையை எடுத்துக் காட்டி நீ கடைசியாக உன்னுடைய திருவடியில் என்னுடைய உள்ளத்தை சேர்த்திக் கொள்ள வேண்டுமே தவிர உலகியலில் விட்டுவிடக் கூடாது என்று வேண்டி பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மூன்று பேரும் வந்து அபிராமியை வணங்குகிறார்கள் என்ற கருத்தை சொன்னார் ஆசிரியர். ததி உரு மத்தில் சுழலும் என் ஆவி. ததி என்றால் தயிர். அந்த தயிர் பானைக்குள்ளே சூழக்கூடிய மத்தை போலே என்னுடைய உள்ளம் அம்பாள் திருவடியின் மீதும் உலகியல் மீதும் மாறி மாறி தவித்துக் கொண்டே இருக்கிறது. ததி உரு மத்தில் சுழலும் என் ஆவி. அது இறுதியிலே உலகியல் பக்கம் வந்து விழாமல் அம்பாளே நீதான் அருள் புரிய வேண்டும். தளர்விலதோர் கதி உரு வண்ணம் கருது கண்டாய். பிரம்மாவும் சிவபெருமானும் திருமாலும் எந்த காலமும் வந்து துதிக்கின்ற சிவந்த திருவடிகளை பெற்றவனே, அழகிய சிந்துரத்தை தன்னுடைய நெற்றியிலே பூசியிருக்கின்ற அம்மையே என்று அழைக்கின்றார். கமலாலயனும் மதிவுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதிவுரு சேவடியாய் சிந்துராரண சுந்தரியே. கமலாலயன் என்கின்றவன் பிரம்மன், மதி உரு வேணி மகிழ்னன் என்கின்றவன் ருத்திரன், மால் என்கின்றவன் திருமால். இந்த மூன்று பேரும் வந்து துதிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே அம்பாள் மூவருக்கு மேலாக வழங்கக்கூடிய சக்தி என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த இடத்தில் வேதங்களின் முடிவாக வழங்கக்கூடிய உபநிஷதங்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி தோன்றியது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டால் ஏதோ ஒன்றிலே இருந்து தோன்றியது என்ற ஒரு முடிவுக்குத்தான் நம்மால் வர முடியும். தோன்றுவதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய பொருள் எது என்பதை மனதாலே எண்ணி பார்த்தோ, சொல்லாலே விளக்கியோ, மெய்யினாலே தொட்டுக்காட்டியோ யாராலும் விளக்க முடியாது. அதை சுத்த பிரம்மம் என்று சொல்வது வழக்கம். குமரகுருபர சுவாமிகள் அதனை கரு இன்றி நின்ற கரு என்கின்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார். அப்பேற்பட்ட ஒன்றிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் முதலானவை அனைத்தும் தோன்றியிருக்க வேண்டும். என்ன காரணம்? இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது என்பது ஒரு மகத்தான உண்மை. இதற்கு சர்க்காரியவாதம் என்று பெயர். ஆகவே இல்லது தோன்றாது என்று சொல்லுகின்ற போது அது எதிலே இருந்து தோன்றியது என்பது விளங்காத ஒன்றாக இருக்கிறது. அதுவே சக்தியாக இருக்கிறது. அப்படி ஒரு பொருள் தன்னிடத்திலே ஒரு சக்தியை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பொருளுக்கு சிவம் என்றும் அந்த பொருளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றலுக்கு சக்தி என்றும் பெயர். பொருள் என்ற சிவம் கண்ணுக்கு தெரியும், அந்த ஆற்றல் என்பது சக்தி அது கண்ணுக்கு தெரியாது. அவ்வாறு ஒரு பொருளுக்குள்ளே ஒரு சக்தியானது ஓரிடத்திலே தங்கியிருக்கின்ற வரைக்கும் அதற்கு சுத்த பிரம்மம் என்று பெயர்.
அந்த சக்தி எல்லா இடத்திலும் பரவும் போது அதற்கு பரபிரம்மம் என்று பெயர். நாம் ஒரு மொட்டை எடுத்துக் கொள்ளுகிறோம், மலர் மொட்டை. அது மொட்டாக இருக்கிற வரைக்கும் அதனுடைய வாசனை என்கின்ற சக்தி மகரந்த துகள் பொருந்தி இருக்கின்ற இடத்தில் மட்டுமே தங்கியிருக்கும். இதழ்களுக்கெல்லாம் அந்த வாசனை வராது. இது சுத்த பிரம்ம நிலை. அது மலர்ந்துவிட்டது என்று சொன்னால் மகரந்த துகளில் பொருந்தி இருந்த வாசனை இதழ்கள் முதலான எல்லா இடத்துக்கும் பரவிவிடுகிறது. அதற்கு பரபிரம்மம் என்று பெயர். ஆகவே ஒரே சக்திதான் எல்லா இடத்திலும் பரவி அனைத்தும் செயல்படுவதற்கு காரணமாக இருப்பதால் கமலாலயனும் மதிவுரு வேணி மகிழ்நனும் மாலும் வந்து துதிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றாள் அந்த அம்பாள். அந்த சுந்தரி நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் துணையாக இருக்கிறவள். நாம் இந்த உலகத்திலே மேற்கொண்டிருக்கின்ற பாசத்தை எல்லாம் அறுப்பதற்கு அவளே காரணமாக இருக்கிறவள். அவள் சிந்துர வண்ணத்தை உடையவள். தனக்கு தீமை நினைத்த மகிஷாசுரன் தலைமேல் ஏறி அவனை முற்றிலும் அடித்தவள். என்றும் கண்ணகியாக இருக்கிறவள். அவளே வேதத்தின் வடிவாகியவள். அவளுடைய திருவடி என்றும் என்னுடைய கருத்திலேயே இருக்கின்றன என்று அம்பாளை போற்றுகின்றார். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அப்படி என் கருத்திலே இன்றும் இருக்கின்ற அம்பிகை சிவபெருமான் கருத்திலேயும் இருக்கிறாள். அவள் சிவபெருமான் கருத்திலே இருக்கிறவள். சிவபெருமான் 2 கண்களைப் போன்றவள். அவளுடைய மார்பகங்கள் மேருமலையை விட பெரியதாக இருப்பவை. அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுப்பவை. அப்பேற்பட்டவள் கையிலே செங்கை சிலையை தாங்கியிருக்கின்றாள். அம்பு அதுபோன்று வழங்கக்கூடிய அற்புதமான பொன்முருவன். இவற்றை கொண்டவளாக வந்து என்னுடைய முன்னாலே நிற்பவள். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கிச் சிலையும் அம்பும் முறுத்தன்ன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. நீ இந்த தோற்றத்தோடு வந்து என் முன்னால் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இந்த பாடல் மிக மிக முக்கியமானது. அம்பாளின் மார்பகங்கள் 2ஐயும் இப்பாடலின் முதல் 2 அடிகள் விளக்குகின்றன. கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவற்பின் பருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின. அம்பாள் மார்பகங்கள் 2ம் சிவபெருமான் கருத்திலே இருப்பவை. அந்த சிவபெருமான் 2 கண்களைப் போன்றவை. மேருமலையை விட பெரியவை. அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தவை. கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. இவ்வாறு 4 வர்ணனைகள் அம்மையினுடைய மார்புக்கு சொல்லப்படுகிறது. அதில் 4ஆவதாக சொல்லப்படுகின்ற வர்ணனை பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்பது. அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தவை என்று சொல்கின்ற போது ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்த மார்பு கலசங்கள் என்று பொருள் செய்வது இயற்கை. ஆனால் இந்த பாடலில் ஞானசம்பந்தருக்கு என்கிற சொல் இல்லை. அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுப்பவை என்று மட்டுமே இருக்கிறது. என்றால் பாலழும் பிள்ளைக்கு நல்கின என்று சொல்வதன் மூலம் நாம் என்ன கருத்தை பெறுகிறோம்? ஞானசம்பந்தருக்கு உமையம்மை தன்னுடைய மார்பு கலசத்திலே இருந்து ஞானப்பால் கொடுத்தார். சம்பந்தர் ஞான சம்பந்தம் பெற்றவராக மாறினார். என்றால் நாமெல்லாம் ஞானம் பெற முடியாதா? சம்பந்தர் மட்டும்தான் ஞானம் பெற முடியுமா? நாமும் ஞானம் பெற முடியும். நாம் எவ்வாறு ஞானம் பெறுவது என்பதை நூல்கள் சொல்லுகின்ற போது ஞானம் 2 வகைப்படும். ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம் என்று விளக்கிச் சொல்லுகிறது. அபரஞானம் 2 வகைப்படும். அது கேட்டல் சிந்தித்தல். பரஞானம் 2 வகைப்படும். அது தெளிதல் நெட்டை கூடுதல். அதாவது ஒருவன் ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில் முதல் நடவடிக்கை யாரேனும் ஒரு சான்றோரை தேடிச் சென்றோ ஒரு நூலை தேடிச் சென்றோ அவன் முதல் கேட்க வேண்டும். அந்த நடவடிக்கை கேட்டல். கேட்ட பின்னர் அவன் மேற்கொள்ளுகின்ற 2வது நடவடிக்கை அவன் முன்னர் எண்ணியிருந்த கருத்தோடு இப்போது கேட்ட கருத்தையும் இணைத்து சிந்தித்தல். இவ்வாறு கேட்டல் சிந்தித்தல் என்ற 2ம் அபரஞானம். அவன் அவ்வாறு கேட்டு சிந்தித்து விட்டான் என்றால் அடுத்தபடியாக அவனுக்கு தெளிவு ஏற்பட்டு விடுகிறது. அது தெளிதல். அந்த தெளிதலை பெற்றுவிட்டான் என்றால்
அந்த கருத்தினின்றும் மாறுபடாமல் அக்கருத்தோடு கலந்து விடுவதால் அது நெட்டை கூடுதல். ஆகவே கேட்டல் சிந்தித்தல் என்ற இரண்டும் அபரஞானம் என்றும், தெளிதல் நெட்டை கூடுதல் என்ற இரண்டும் பரஞானம் என்றும் நூல்கள் கூறுகின்றன. எப்படி சம்பந்தனுக்கு 2 மார்பகங்கள் வழியாக அம்மையார் பால் கொடுத்தாரோ அதுபோல நாமும் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அம்மையின் மார்பகங்கள் 2, ஒன்றை அபரஞானம் என்றும் மற்றொன்றை பரஞானம் என்றும் எண்ணி வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் என்பதைத்தான் பாலழும் பிள்ளைக்கு நல்கின என்கின்ற சொல்லாலே நமக்கு விளக்கி காட்டுகிறார். அப்பேற்பட்ட அம்பாளை வணங்கி ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அழியாத முக்தி ஆனந்தம் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்போது நிற்கும் போதும் நடக்கும் போதும் எழுகின்ற போதும் எப்போதும் எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற அம்மையையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஞானம் நமக்கு கிடைத்து விடுகிறது. உலக வாழ்வில் ஒருவரை கண்டு ஏன் நிற்கின்றீர் என்றால் இன்னாரை காண அல்லது இன்னதை காண என்று விடை வரும். அந்தாதி ஆசிரியரை நோக்கி நிற்பதன் கருத்து யாது என வினவினால் அது அம்மையை காண என விடை வரும். இப்படி ஆசிரியர் உள்ளத்தில் நிற்பதும் நடப்பதும் கிடப்பதும் எழுவதும் அம்பாளையே காண என்கின்ற ஒரு ஞானம் நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையில் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவனே அழியாமுத்தி ஆனந்தமே. இவ்வாறு அம்பாளையே எக்காலமும் எண்ணி இருந்தால் அழியாத முக்தி ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அவள் ஆனந்தமாக மட்டுமாயிருக்கிறாள், ஆனந்தனத்தினாலே நம்முடைய உள்ளத்தில் அறிவிலே இன்பம் தரக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த இரண்டும் நமக்கு கிடைத்து விட்டால் வேறு என்ன வேண்டும்? அமுதம் போன்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த அமுதம் போன்ற வடிவை உடையவளாகவே அவள் நம் கண்ணுக்கும் தெரிகின்றாள். ஆகவே 4 வேதங்களும் எந்த முடிவை நமக்கு சொல்லுகிறதோ அந்த முடிவை அவள் தோற்றத்தாலும் அவள் திருவடி வணக்கத்தாலும் நாம் பெற்றுவிடுகிறோம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கான் அந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. அப்பேற்பட்ட அம்பாளினுடைய திருவடிகளை எக்காலமும் நினைத்து பார்ப்பதும் அவள் புகழை எடுத்துச் சொல்வதும் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வுக்கு நல்ல ஒரு அரணாக அமைகின்றது, கோட்டையாக அமைகின்றது. ஆகவே கண்ணியது உன் புகழ், கற்றது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் புத்தவளே. இப்பேற்பட்ட ஞானத்தையும் அமுதத்தின் போன்ற ஒரு வாழ்க்கையும் அவள் கொடுத்து விடுவதால் என்ன புண்ணியம் செய்தோம் என்கின்ற மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். இப்போது அந்த சக்தியாக விளங்கக்கூடிய அபிராமிதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக விளங்குகிறாள். படைக்கின்றவன் பிரம்மன், காக்கின்றவன் திருமால், அழிக்கின்றவன் ருத்திரன் என்றெல்லாம் வடிவு வேறுபாடு கொடுத்து நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் தனித்தனியாக இல்லை. ஒரு பொருள் படைக்கப்படுகின்ற போது அதற்கு சக்தியாக இருக்கின்றவள் பிரம்மசக்தி. அப்பொருள் காக்கப்படுகின்ற போது அதற்கு காரணமாக இருக்கிறவள் விஷ்ணு சக்தி. ஒரு பொருள் மறைக்கப்படும் போது அதற்கு காரணமாக இருக்கிறவள் ருத்ர சக்தி. ஆகவே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3ஐயும் செய்யக்கூடியவள் இந்த அம்பாள் தான். இந்த இடத்திலே திருமூலருடைய ஒரு பாட்டையும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிது உடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அருளுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆவே. சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் இடையிலே என்ன தொடர்பு? யாரை கேட்டாலும் உமையம்மை சிவபெருமானுக்கு மனைவி என்று சொல்வார்கள். ஆனால் திருமூலருடைய வார்த்தையிலே நமக்கு தெரிகிறது, உமையம்மை சிவபெருமானுக்கு தாயாகவும் இருக்கிறாள், தாரமாகவும் இருக்கிறாள், மகளாகவும் இருக்கிறாள். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிது உடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் மாமே. அவளே தாயாகவும் தாரமாகவும் மகளாகவும் இருக்கிறாள்.